வருஷம் சுத்துற போடுறா கொத்து பரோட்டா குத்துங்கடா. அப்போ கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறுவதை நான் பார்த்தேன். எனக்கா 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 கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. பின்றியடா எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எல்லாரும் அங்கேயே பார், கடல் பார். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. திரிச்சா திரிச்சா திரிச்சா, ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா சார். என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். உட்கார்றா, நான் வெட்டுக்கிளி. எந்த கிலோ சூப் வச்சு குடிச்சிரும். உட்கார்றா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனானோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. வந்துட்டேன்டா. ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர் பிகர். டேய், இந்த காது உடைய பட்சு குறு குறு வந்து என்ன குழப்பறா. வாங்கடா. ரன்னிங் பிறந்தவன் போல் இருக்கு, கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. ஒரு ஏத்து ஏத்துனா பாருங்க, இங்க வந்துருச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா.
என்னண்ணா படம் வேற மாறி இருக்குண்ணா இது உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க மொத்தா மஜாவா இருக்குது படம் வேற லெவல் நீங்க வேற லெவல் அதுவும் தளபதிக்கு ஸ்னேகா வந்து அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்ட்டு. பட் பார்க்கும் போதே நம்ப முடியுது. ஸ்னேகா வந்து அம்மான்றத நம்ப முடியும். ஆனா ஸ்னேகாக்கு பையன் தளபதினா நம்ப முடியுமா? அப்ப நம்ம தளபதி இன்னும் கூட எவ்வளவு எங்க இருக்காரு பாத்தீங்களா? சோ அந்த அளவுக்கு எங்க தெரியற மாதிரி டிஏஜிங் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்பார்க் சாங்ல கூட டிஏஜிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி லுக்க வந்து என்னென்னமோ கழுவி ஊத்துனாங்க. பட் அது எல்லாமே இந்த படத்துல போய் பாருங்க. படத்தை பார்க்கும்போது தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, தளபதியை விட ரொம்ப வயசு கம்மி தான் வந்து ஸ்னேகா. அந்த ஸ்னேகா வந்து தளபதிக்கு அம்மா. அப்போ நம்மளால நம்ப முடியுது தளபதிக்கு அம்மான்ட்டு. சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இவங்க டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இன்னும் அந்த ரொம்ப யங்கர் சின்ன தளபதி எல்லாம் வருவாரு, இளைய தளபதி எல்லாம் வருவாரு. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டுங்க. அந்த நாளைய தீர்ப்புல வர மாதிரி தளபதி அந்த லுக் இருக்கும். நம்பவே முடியல. தியேட்டர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க, தளபதி இந்த அளவுக்கு எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கே இது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு இந்த மூவி பார்க்கவே. அப்புறம் இந்த மைக் மோகன்லாம் ஒரு காலத்துல வந்து நம்ம மைக்கப் எடுத்தாருன்னா அவள் தான் பாடாம இருக்க மாட்டாரு. அப்படி பார்த்து ரசிச்ச மைக் மோகனை இந்த படத்துல செம்ம ஒரு வில்லனா பார்த்திருப்போம். செம்மையா சம்பவம் பண்ணியிருக்காரு மோகன். அப்புறமா நம்ம இவன் தாங்க, 1000 தான் சொல்லுங்க. இவன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது நம்ம மங்கத்தா பிஜிஎம், பில்லா பிஜிஎம். இந்த ரெண்டு தவிர பெருசா எதுவும் யாராலும் டக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாவே கோட்ல வந்து போட்டிருக்காரு. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பாட்டுங்களெல்லாம் கேட்டுட்டு கழுவி ஊத்தணும், கரெக்ட் தான். ஆனா படத்தை போய் பாருங்க, படம் ஃபுல் லெங்க்த்துக்கு மனுஷன் ஒர்க் பண்ண பிஜிஎம் வந்து சான்ஸே இல்ல. ஆனா இதுக்கு மேலேயும் குறை சொல்ல வருவானுங்க ஒரு சில ஹேட்டர்ஸ். அதாவது இவங்களோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில ஹேட்டர்ஸ் வருவானுங்க. இதுக்கு மேல வெட்டணும்னா அவன் தலையை தாண்டா வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு மேல அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அவர் பண்ணிருக்காரு படத்துல பிஜிஎம். ஈவன் சாங்ஸ் கூட, சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விசில் போடு சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கேட்டது ஒண்ணு இருக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ ஒன்று இருந்துச்சு இல்லையா? அது வந்து கேட்டது ஒண்ணு இருந்துச்சு. படத்துல அப்படியே டோட்டலா மாத்தி வச்சிருக்காங்க. அதே விசில் போடு ரீமிக்ஸும் வருது கடைசியா. அந்த ப்ளூபர்ஸ் போடுவாங்க. ப்ளூபர்ஸ் மேட்டருக்கு நான் வரேன். அந்த ப்ளூபர்ஸ் பிளே ஆகும்போது அந்த விசில் போடோட ரீமிக்ஸ் சாங் ஒன்று வரும். அது இதோட சூப்பரா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ கரெக்டா உங்க டைமுக்கு வந்து சேரும்.